வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சால் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். 949வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் புக்கெட் பருந்தோங் ரவாங் ஸ்லாங்கோவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனது பாக்கியமான கருதுகிறேன். பிரிஃபீல்ட்லேருந்து ரவாங்க்கு நான் வந்து சேரும் போது இடத்துல மணி 12 கூட. ஸோ திரையை மூடிட்டாங்க. அதனால் இந்த அம்பாலோட ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மதியம் 5 மணி வரைக்கும் அதே எல்லையில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட உத்தரவு வழியாக அந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி. இந்த அம்பாள் வந்து தேரேறி ஊர்வலம் பண்ணுறவங்க. அதே நேரத்தில் இங்கே முனீஸ்வரரோட வழிபாடும் இருக்குது, சிவன்லிங்கத்தோட வழிபாடும் இருக்குது. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் கேட்டு அவங்களோட அனுமதி வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 950வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் தமன் புக்கெட் தராத்தாய் சுங்காய் சோ ரவாங் ஸ்லாங்கோவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் கிடைக்கிறது பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆலயம் இருக்குது. பட் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அனுமதி கிடச்சி வித்தியாசமான சூலமும் பார்க்க முடிச்சு. அதே நேரத்தில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே மேம்பாலத்துக்கு உண்டான வளர்ச்சினால இந்த ஆலயத்தை வந்து ஓரமாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க பெரிய ஆலயமாக அமையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஒரு விஷயமும் அமைய போகுது. ஐயாவோட வாசலில் மண் எதுவுமே கிடைக்கல. அதனால் அவருக்கு அபிஷேகம் பண்ண விபூதி தான் நான் எடுத்திருந்தேன். இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 951வது ஆலயமாக ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் கம்போங் கொஸ்கான் சுங்காய் சோ ரவாங் சலாங்கோலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்தேன். இந்த 951வது ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே அனுமதி கிடைக்கல. இருந்தாலும் இந்த எல்லையில் வந்து எடுக்கும்போது கோவில்காரங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இங்கே கோவில்னு சொல்ல முடியாது, விநாயகருக்கு பெரிய அரமனையே கட்டியிருக்காங்க தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. பெரிய ஆலயம், பெரிய நிலத்தில் பெரிய ஆலயம், ராஜகோபுரத்தோடு இருக்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப குஸ்பாமாக இருந்துச்சு. சரி, மண் எடுக்கிற விஷயத்தை விட்டுட்டு கோவிலோட அழகை தான் நான் சுற்றி பார்த்துருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை வந்து நடைபெற போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்டேருந்து சேகரித்து வச்சிருக்க பணத்தை வச்சு கோவிலை அழகாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சபதியை வச்சு தான் அதை கட்டியிருந்தாரு. அதே சபதி இந்த புதிய ஆலயத்துக்கு வந்து கட்டுறதுக்காக அந்த அனுமதியை பெற்று கொண்டு வந்திருக்காரு. அவர் இங்கே தங்கி அந்த ஆலயத்தை தினம் தினம் ரசித்து இந்த ஆலயத்தை இப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. இவ்வளோ அழகான வேலைப்பாடுகள், அதே நேரத்தில் ரொம்ப விரைவாக மிக நுண்ணியமாக இருக்கிற இந்த விஷயங்கள் நான் இந்த இடத்துல தான் பார்த்துருந்தேன். மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவர் தான் அந்த சித்தி விநாயகர். இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது வந்து பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் அவங்க மண் கொடுத்த இடமும் வந்து ரொம்ப விசேஷமான இடம். முன்பு வந்து ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய்க்குள்ளே தான் வச்சுருந்துருக்காங்க. அந்த கோவிலுக்கு பின்னாடி தான் நான் மண் எடுக்கிறதுக்கு நான் அனுமதி கேட்டிருந்தேன். அந்த இடமே எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கும் உங்களோட நன்கொடையும் காணிக்கையும் அல்லது உங்களோட ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் கொடுக்கலாம். நேரமும் ஆக ஆக ஐயாவோட ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மிக விரைவாக போயிருந்தேன். பட் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த ஆலயம்தான் வந்து முத இந்த புக்கே புருந்தவங்களாம் தேடி வந்த ஆலயம். ஆனால் எனக்கு மெத்த ஆலயத்தில் இருக்கிற ஆலயம் கதவுலாம் திறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிக இருட்டான பாதையில் போயிருந்தேன். அது என்னால் மறக்கவே முடியாது. காரணம் அவ்வளோ தொலைவாக இருந்துச்சு. இடத்துல ஒரு 4 கிலோமீட்டருக்கு லைட்டே இல்லாத இடத்துல போயிட்டு இருந்தேன். அந்த ஆலயம்தான் அருள்மிகு ஸ்ரீ வேல்முருகன் ஆலயம் கம்போங் தீமா சுங்காய் சோ ரவாங் ஸ்லாங்கோர்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். 952வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயத்துலேருந்து மண் எடுக்கிறதுக்கு கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். நான் காலையிலே கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து பரவாயில்ல மதியம் நேரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 4-5 இடத்துக்கு கோயில் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஆலயத்துலாம் போயிட்டு வரும்போது தாமதமாயிருச்சு. ஸோ அதனால் அவர் சொன்னது, நான் என்னால் மண் கொடுக்க முடியாது, ஆனால் நான் அபிஷேகம் பண்ண விபூதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முருகர் தான் அந்த வேல் முருகர். ஸோ முழு மனசோட நான் அந்த விபூதியும் எடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் கோவிலை சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான காம்பவுண்டில் ரொம்ப அழகாக வச்சு சுத்தமாக பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு ஆலயம் சொல்ல முடியும். இது போன்ற சிலைகளும் அதே நேரத்தில் இது போன்ற வழிபாடு தலங்களும் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஸோ ரவாங்கில் என்னோட பயணம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உடனடியாக நான் ஈப்போக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய முடிவை எடுத்து நான் புறப்பட்டு இருந்தேன். அப்போது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சு.
சடனாக இந்த இடத்துலையும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தஞ்சோம் ஆலயமில் எனக்கு குறி சொல்லியிருந்தாங்க. அந்த குறி எடுத்துகிட்டு நான் போன ஆலயங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள். நன்றி.